ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி ஸ்கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நானும் இன்றைக்கி முருகருக்கு பாலபிஷேகம் மட்டும் பண்ணணும். ஸ்கந்த சஷ்டி விரதம் நானும் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. காலையிலே வெள்ளனை எந்திரிச்சு எல்லா பூஜையும் பண்ணி முருகர் சுவாமியை தனியாக எடுத்து வச்சு பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷட்கோண தீபம் போட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். பால் தான் நெய்வேத்தியமாக வச்சோம். குமாரஸ்தவம், திருப்புகழ் எல்லாம் நாமெல்லாம் சொல்லி லேட் ஆனாலும் பரவாயில்ல இருந்துட்டு மெல்ல தான் இல்லை சாமியெல்லாம் கும்பிட்டது. ஏன்னா சாமி கும்பிடும்போது அவசரப்பட்டு சாமி கும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி ஒரு வேளை லீவு விட்டால் நல்லாயிருக்குன்னு உண்மையிலே நானே நினச்சிட்டேன். அப்புறம் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும், நானே உண்மையிலே நேற்றிருந்து நியூஸ் பார்த்துட்டே இருந்தோம். ஒரு வேளை லீவ் விட்டுருவாங்களோ அப்படின்னு. ஏன்னா கிளைமேட் சேஞ்சாக இருக்கனால குழந்தைகளை அனுப்பி விடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஏதோ சளி காய்ச்சி அந்த மாதிரி வந்துருமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போக்கு நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் எடுத்தேன். அவங்க பெரியம்மா ஃப்ரோக் ட்ரெஸ் எடுத்திருந்தான். ஆனால் ஃப்ரோக்கு போடலை. ஏன்னா ஸ்கூல் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போகும்போது அது மழை டைம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் போட்டு போனால் ஒரு டல்னஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படியோ சிரிக்க வச்சு அனுப்பியாச்சு.